குட் மார்னிங். ஸோ என்கிட்ட நிறைய பேர் ஏன்டா ஆர்மி ஜாபை விட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்ததுக்கு ஒரே ஒரு ஸ்டோரி தாங்க காரணம். என்னன்னா, பல காலத்தில் ராமு அண்ட் சோமு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஜாப் கிடைக்குது. என்னன்னா, அந்த ஊர் மக்களுக்கு ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பக்கெட்டுக்கு ₹1 அப்படின்ற கணக்கில் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 100 பக்கெட் தண்ணி எடுத்தால் ₹100 கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஜாப் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எஸ், நம்ம வந்து ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தோம், நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிட்டு இனிமேல் லைஃப்பில் பெருசாக செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த வேலை வந்து 1 வீக் கண்டினியூ ஆகுது. பட் சோமு இந்த வேலையை வந்து சுவாரஸ்யம் இழக்கிறாரு. என்னன்னா, இந்த ஒரு வாரத்தில் எனக்கு இவ்வளோ கை கால் வலிக்குது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியல, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இதே என் லைஃப் லாங் பண்ணால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இந்த வெயிட்டை தூக்கி தூக்கி என் உடம்பு என்ன ஆகும்? இப்போ எனக்கு வயசு இருக்குது, பின்னாடி என் வயசு எப்படி அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன யோசிச்சாருன்னா, இதுவே அந்த ஆற்றுலேருந்து எப்படியாவது இந்த ஊருக்கு தண்ணி வர மாதிரி ஏதாவது பிளான் பண்ண எப்படி இருக்கும், ஒரு பைப் லைன் மாதிரி உருவாக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இதை போயிட்டு ராமுக்கிட்டையும் சொல்றாரு. பட் ராமு, டேய் பைத்தியக்காரா, இது உன் தாத்தா பாட்டி யோசிக்க மாட்டாங்களா? உன் அப்பா அம்மா யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்களா? இதெல்லாம் ஆகாத காரியம், இந்த ஊர் மக்கள் தெரியாதா என்ன, பின்ன எதுக்கு நம்மளை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி அவர் வந்து இக்னோர் பண்ணுறாரு. பட் சோமு அந்த வேலையை விட்டுறதா இல்லை, அந்த திங்கிங்கை இக்னோர் பண்ணுறதா இல்லை. கண்டிப்பாக இதை நான் கண்டினியூ பண்ணேன்னா இதில் பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு யோசிக்கிறார். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவரோட டெய்லி வேலையோட சேர்த்து பாதி நேரம் பக்கெட் தூக்கிறதுக்காகவும் பாதி நேரம் அவர் பைப் லைன் போடுறதுக்காகவும் பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த பைப் லைன் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ புதுசாக குழி தோண்டி அந்த பாறைகள், மண், கல் எல்லாத்தையும் கடந்து தான் வந்தாகும். ஆனால் அதே அந்த ராமு என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி 100 பக்கெட் தண்ணி எடுத்து டெய்லி சமாளித்து நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. சரக்கு அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது, அந்த ஊர் மக்களுக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுக்குறது, என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் புதுசாக ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறாரு, செப்பல் வாங்கி போடுறது, புதுசாக நிறைய விஷயம் அந்த ஆட்டிடியூட் காட்டுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சோமு அவரோட டெய்லி ஆக்டிவிட்டியோட அந்த குழி தோண்டி பைப் லைன் போடுறதுக்கு குழி தோண்டிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்குற ஊர் மக்கள் எல்லாமே கேலி பண்ணுறாங்க, பைத்தியக்காரன் ராணி, முட்டாள், இங்கே பாரு பைப் லைன் பையன் வந்துட்டான் பாரு, முட்டாள் வந்துட்டான் பாரு, கிடைச்ச வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருட்டு நெகட்டிவாக நிறைய அவனை வந்து டவுன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஊரில். ஓகே, ஸோ ஆனால் அது காதில் வாங்கியும் அவன் வந்து அந்த சுவாரஸ்யம் இழக்கல. நான் என்னோட கோலில் கரெக்டாக இருக்கேன், கண்டிப்பாக இதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் நான் உட்காந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், இந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டினியூ பண்ணுறாரு. 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு. பட் இவர் நிறுத்துற மாதிரியும் இல்லை, இந்த ஊர் மக்கள் வந்து அந்த கிரிட்டிசம் பேசுறதை நிறுத்துற மாதிரியும் இல்லை. இப்படியே கண்டினியூ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராம வந்து நல்லா சமாளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த பைப் லைன் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமேல் ராமுக்கு வேலை இருக்குமா? பக்கெட் தூக்குற வேலை இருக்குமா? கிடையாது. ஸோ இப்போது இந்த பைப் வழியாக எவ்வளோ தண்ணி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வாங்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இந்த பைப் லைன் போடுற வரைக்கும் நிறைய கிரிட்டிசம் பேச ஆரம்பித்தாங்க. அதே மக்கள் அதை சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பரா, இவன் மேஜிக் மனிதன், இவன் லைஃப்பில் ஏதோ ஒரு பெருசாக சாதிக்க போகிறவன் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஆப்போசிட்டில் ராமு என்ன ஆச்சுன்னா, அவர் கை கால்லாம் நெளிஞ்சு அந்த வெயிட் தூக்கி அந்த 5 வருஷத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு கிழமை மாதிரி வயசான தோட்டத்தில் தெரிஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை போனதுக்கப்புறம் நிறைய குடிக்கு அடிமையாகி, நிறைய வந்து கடன் ஆகி, நிறைய கஷ்டப்பட்டு தனிமையாக இருந்து பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி எதுக்காக அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இதே மாதிரி தான் என் லைஃப். ஒரு வேலை இப்போ என் கையில் ஜாப் இருக்குது, இந்த ஜாப் ஒரு வேலை என்கிட்ட இல்லைன்னா எனக்கு இன்கம் இருக்காது. இதுவே என்கிட்ட ஜாபும் இருக்கும்போது ஏதாவது ஒரு பைப் லைன் உருவாக்கினா லைஃப் லாங் உட்காந்து நான் இன்கம் பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா இந்த 5 வருஷம் நான் கஷ்டப்படுறதுக்கு நான் தயங்கிட்டேன் அப்படின்னா இந்த 50 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கணும். 50 வருஷம் கஷ்டப்படுறது ஈஸியாக, இல்லை 5 வருஷம் கஷ்டப்பட்டு 45 வருஷம் சந்தோஷமாக இருக்கிறது ஈஸியாக யோசிக்கும் போது நான் யோசிச்சது, இந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டா ஒரு பெரிய பைப் லைனை போட்டு முடிச்சலாம் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், பைப் லைன் பெஸ்ட்டா, பக்கெட் தூக்குறது பெஸ்ட்டா, ஜாப் பெஸ்ட்டா, பிஸ்னஸ் பெஸ்ட்டா?